முத்துக்குமார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடி முகவராக நீங்க இருந்திருக்கீங்க. ஆமாங்க சார். உங்க வாக்குச்சாவடியில தான் அனீஸ் ஃபாத்திமாவுக்கு அடுத்து உங்க வாக்குச்சாவடியில தான் அதிகமாக பிரச்சனைன்னு கேள்விப்பட்டோம். ஆமாங்க சார். என்ன நடந்துச்சு, என்ன காரணங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இது கரவேட்டி கட்டிக்கிட்டு பெரிய ஒரு 2 இன்ச் அளவுக்கு கரவேட்டி கட்டிட்டு துண்டை தோல்ல போட்டுக்கிட்டு கேன்வாஸ் பண்ணிட்டு வந்ததான் அது பண்ணக்கூடாது, தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொசீடிங் ஆஃபீஸர்கிட்ட முறையிட்டோம். அவங்க போய் அவங்க ஒரு 30 பேரை அழைச்சிட்டு வந்து பெரிய லெவலில் பிரச்சனை வந்து தாக்க முயற்சி செய்து குளமிரட்டல் விட்டு நிறைய செஞ்சாங்க. இருந்தாலும் கடைசியில் அவங்களால நம்ம நேர்மையாக நின்றனால அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. கடைசியில் கரவேட்டி எல்லாம் கலட்டி வச்சுட்டு வந்து தான் வாக்கு செலுத்துகிற நிலைமை அவங்களுக்கு உண்டாயிருச்சு. அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு. இப்போ தோராயமாக எத்தனை கட்சிக்காரங்க இருந்திருப்பாங்க? அதாவது நீங்கள் யாரை எதிர்த்தீங்க? திமுகவை எதிர்த்தீங்க. எத்தனை கட்சிக்காரங்க அந்த வாக்குச்சாவடியில் இருந்திருப்பாங்க? இல்லை, எதிர்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா கட்சியிலையுமே அந்த பழக்கம் இருந்தது. ஆனால் இந்த முறை ஏடிஎம்கேல அது இருந்த மாதிரி எனக்கு தெரியல. சுயேட்சைகள் யாரும் அந்த மாதிரி போட்டு இல்லை, முழுக்க முழுக்க டிஎம்கே தான் அந்த சுயேட்சைகளோட அந்த பூத் ஏஜென்ட் ஃபார்மை வாங்கிட்டு வந்துட்டு இவங்க ஒரு 10 பேர் உள்ளூர்காரவங்களே கட்சிக்கார வேட்டியோட மற்றவங்களோட பூத் ஏஜென்ட் மாதிரி உள்ள உட்காந்து கேன்வாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு லேடி ஒருத்தவங்க ஆரம்பத்தில் பூத்துக்குள்ள போகும்போது ஒரு லேடி சந்தேகத்துக்கிடமா உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட இவங்க யாருன்னு ப்ரொசீடிங் ஆஃபீஸர்கிட்ட கேட்கும்போது அவங்க சிசிடிவி கேமராக்காக ஒரு அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்க வந்திருக்காங்க, சைன் பண்ணி கொடுத்தா போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அதுதான் சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப நேரமா அவங்க திமுகவோட பூத் ஏஜென்ட் பேசிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு தனி பாட்டில் எடுத்து கொடுக்குறதும் அவங்களோட கைபேசி உள்ள அளவு செஞ்சிருந்தாங்க. கைபேசி உள்ள அளவு இல்லை, ஆனால் அவங்களுக்கு கைபேசி கொடுக்கணுமா மாறி மாறி பண்ணிட்டு இருந்தபோது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. நான் 2 முறை கேட்டேன், அவங்க சைன் வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ விட்டுட்டேன். அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 9 மணி இருக்கும். 9 மணிக்கு ஒரு அடுத்தடுத்த வரிசையின் கொண்டு ஒரே பெயரில் தந்தை பேர் மகன் பேர் ஒரே பேர் ஒரு அடுத்தடுத்த, அதாவது ஒரு வயது முன்பின்னு இருக்கு. ஒருத்தர் வாக்கு செலுத்த வர்றாரு. அவர் வாக்கு செலுத்த வந்தவர் கையில் இருக்க வாக்காளர் அடையாள அட்டை எண்ணு வந்து ரீசெண்டாக உள்ள RUS சீரியஸில் ஆரம்பிக்குது. அது லேட்டஸ்ட் நம்பருமே வேற, அது 11 ஆரம்பிக்குது. இங்கே உள்ள நம்பர் வேற. அப்போ எனக்கு அந்த வாக்காளர் மேலே சந்தேகம் விட்டு நான் கேட்குறேன். அழைச்சிட்டு வந்தவர் திமுக துண்டோட அழைச்சிட்டு வர்றாரு. நான் கேட்குறேன், ஐயா எனக்கு இந்த வாக்கு செலுத்துறதுல ஆட்சேபணம் இருக்கு, எனக்கு வாக்காளர் அடையாள அட்டை காட்ட சொல்லுங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, 20 ஆவணங்கள் நெருக்கி வந்து அரசாங்கம் சொல்லியிருக்காங்க, தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க, அதை பயன்படுத்தி வாக்கு செலுத்தலாம்ன்றாங்க. ஆனா அதை அவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னா, வாக்காளர் வேற வந்தவர் வேற, அதை ஆவணத்தை மட்டும் வச்சு பயன்படுத்திக்கலாம். பூத் ஸ்லிப்ல போட்டோ இல்லை இந்த இடம். அவங்க அதை பயன்படுத்தி முறையீடு செய்ய முயற்சி செய்யும் போது நான் எனக்கு வந்து இதுல முழுமையான சந்தேகம் இருக்கு. நீங்க வேற ஒரு அவரோட ஒரிஜினல் வாக்காளர் அடையாள அட்டையை கொண்டு வாங்க, நான் வாக்கு செலுத்துறதுக்கு அவர் அனுமதிக்கலன்னு சொல்லல, அட்டையை காமிச்சிட்டு கொண்டுட்டு எங்களுக்கு ஆட்சேபணம் இருக்குன்னு சொல்லிட்டேன்.